வெல்கம் டு பாரமீஸ் கிச்சன். இது புரட்டாசி மாதம்ல நான்வெஜ் இது கிடையாது. அதில் சைவ ஈரல் கிரேவி பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிர் ஒரு கப் 100 கிராம் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தை ஊற்றி ஒரு 5 நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பூண்டு 2 பல்லு போட்டுக்கலாம். தேவையான அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கலாம். இது பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேகத்துக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஈரல் கிரேவி மாதிரி நல்லா நான்வெஜ் மாதிரி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாகவும் காஞ்சி மிளகாய் 3 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் ஒரு பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் போட்டு சோம்பு அரை ஸ்பூன் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சோடனே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினோடனே மிளகு சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கலாம். வதங்கி ஆற வச்சுட்டப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா இதில் சேர்த்துக்கலாம். தனியா, காஞ்சி மிளகா, மிளகு, சோம்பு, பட்டை லவங்கம், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குங்க. அது மசாலா போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா, மிளகு, காஞ்சி மிளகா, தனியாலாம் போட்டு காரமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான பொருள் உப்பு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சாப்பிடாதவங்களுக்கு இது சைவ ஈரல் கிரேவி நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு திக்காகி கிரேவி பதத்துக்கு வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போது.